இப்போ 2026 தேர்தல்ல தாவேக்கா வெற்றி பெறும்போது, தாவேக்காவ சேர்ந்த நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இனிமே ஆட்சி எங்களது தான். ஈவன் தாவேக்காக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் ஜோதிடம் ஆன்மீக சொற்பொழிவாளர்களா கூட இருக்கும்பொழுது, அவங்களுமே சொன்னது, இனிமே விஜய் மட்டும் தான் இருப்பாங்க. வேற எந்த கட்சிகளும் இருக்காது. வரக்கூடிய அந்த 31 தேர்தலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தேர்தலா இருக்கட்டும் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? இல்ல ஆட்சிகள் மாறுமா? இல்ல விஜய் மட்டுமே இனிமே இருக்க போறாரா? விஜய் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டோட சிஎம்மா விஜய் தான் அமைய முடியுங்கிற ஜாதக அமைப்பு அவர் ஜாதகத்துல இருக்கு. ஓகே. ஆனா, அதுக்கான செக் எல்லாமே அவர் ஜாதகத்துல அங்கங்க இருந்துகிட்டே இருக்கு. கரெக்ட்டா அதுக்கான பரிகாரங்கள அவர் பண்ணிக்கிட்டாருன்னா மட்டும் தான் அவரால சர்வே பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ம். கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்சி அவரால வந்து கொடுக்க முடியும். அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நல்ல இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு லீடர, யாருமே பார்க்காத ஒரு ராஜா மாரியான ஒரு ஆட்சிய வந்து அவரால இங்க தமிழ்நாட்டுல குடுக்க முடியும். அதுக்கான எல்லா அமைப்புகளுமே இருக்கு. எதிரிகள ஹேண்டில் பண்ணணும். கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க ஜாதகத்தில ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த குரு பெயர்ச்சி இப்ப மே மாசத்தில வரப்போற குரு பெயர்ச்சி வந்து குரு ராசி மேலேயே வந்து உட்கார்றாரு. ம். எக்கச்சக்க மென்டல் பிரஷர் ரொம்ப ஹையாயிடும். எந்த விஷயத்த தொட்டாலும் இடியாப்ப சிக்கல் மாரியே அவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அது ஆட்சி ஆரம்பிக்கும்போது இருக்கும். டிசம்பர் மாதம் வந்து கேது வந்து ராசி மேலேயே ஏறி உட்கார்றாரு. கோடீஸ்வர யோகம்னு கூட சொல்லுவோம். என்னதான் இருந்தாலும் கேது வந்து தலையில ஏறி உட்காரும்போது மென்டல் பிரஷர், டென்ஷன் ரொம்ப ஹையா குடுத்து விட்டுருவாரு. அதே சமயத்தில என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா, ராகு போய் 7ஆம் இடத்துல உட்காருவாரு. 7ஆம் இடத்துல உட்காரக்கூடிய ராகு 7ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மனைவி, முதுகு தண்டுவடம் அண்ட் பிசினஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, கூட்டணி இதெல்லாம் பத்தி பேசக்கூடிய இடம்ங்க. அங்க போய் ராகு உட்காரும்போது, பிரம்மாண்டமான கூட்டணிய குடுத்தாலும், பின்னாடியே பிரம்மாண்டமான பிரச்சனைகள குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். குரு பார்வை இருக்கும்போதெல்லாம் அது நல்லாருக்கும். குரு பார்வை விலகும் போதெல்லாம் ராகு வந்து பிரச்சனைகள கிரியேட் பண்ணுவாரு. அப்ப இந்த கூட்டணி அமைக்கிறவங்கலாம் சின்ன சின்ன சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.